வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாடு பார்த்து எல்லாரும் சிரிப்பா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னடா நடந்துச்சுன்னா, சட்டப்பேரவைக்குள்ள விஜய் அண்ணாவுடைய தற்கூரிகள் ஒரு எம்எல்ஏ கை இருக்காது அப்படின்னு திமுக காரங்களை பார்த்து மிரட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் எல்லாம் ஒரு மெச்சூரே இல்லாத ஒரு ஆளுங்க, அவரெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு லெப்ட்ல டீல் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி சொந்த கட்சிக்காரங்களே, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தொண்டர்களே விஜய்க்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிச்சுட்டானுங்க. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டில் அரசியல் இவ்வளவு மோசமா போகும்னு நிச்சயமா நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அப்படி நடக்குது. அதுலயும் பாத்தீங்கன்னா சட்டப்பேரவை தொடங்குனதுல இருந்து அக்க போரா போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு யாருக்கும் பதில் சொல்ல தெரியல. கேள்வி கேட்டா அதுக்கு விதண்டவாதமா பதில் சொல்றது, அல்லது ட்ரிகர் பண்ற மாதிரி ஏதாவது பதில் சொல்றது, கோபத்தை மூட்டுற மாதிரி ஏதாவது கிளப்புறது. உருப்படியா தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரச்சனைக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு கூட்டமாக அவங்க இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை இப்படி போச்சு அப்படின்னு பார்க்க நமக்கே ரத்த கண்ணீர் வருது. ஏன் தெரியுங்களா? இது சாதாரண ஆட்கள் உட்கார்ந்த இடம் கிடையாது. பானகல் அரசர் சர்பிடி தியாகராஜர், அதே போல ஐயா கர்ம வீரர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஜீவானந்தம், எவ்வளவு பெரிய தலைவர்கள்லாம் உட்கார்ந்து போராடின ஒரு இடம். முதல்ல தமிழ்நாடு அப்படின்னு மாநிலமாக மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்படாத சூழல்லையே சட்டமன்றத்துல தமிழ்ல முதல்ல பேசினவர் யார் அப்படின்னா ஜீவானந்தம். இந்த சட்டமன்றத்துக்கு என்று வரலாறு இருக்கு. இந்த சட்டமன்றத்துக்கு என்று ஒரு கம்பீரமான வரலாற்றை நம்ம சொல்லிடலாம். அவ்வளவு இருக்கு, படிக்க வந்துட்டு இருக்கோம். அந்த வரலாற்று நிறைந்த அந்த சட்டப்பேரவையில தான் சாத்தி வச்ச மாதிரி எப்பவுமே உட்கார்ந்துட்டு இருக்காப்புல நம்ம விஜய். சரி, உட்கார்ந்துட்டு போங்க, உங்களுக்கு தெரியாது. கூட இருக்கிற ஆளுங்களை சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வர வேணாம். அதுல ஏதோ ரோட்ல சண்டை போடுற மாதிரி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா எந்திரிச்சே அப்படின்னு சத்தம் வச்சிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாம பெண்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு கேட்டா அதை சரி பண்றவன் தான் தலைவர். ஆனா நீங்க கேட்பீங்க, நாங்க ஏன் பதில் சொல்லணும்னு வேணும்னே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இழுத்து விட்டு எங்க தலைவர் பேசுனதுனால அவர் தோத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்கல்ல. உடனே ரெண்டு பக்கம் கொந்தளிப்பாய் போச்சு. இங்கிட்டு திமுக காரங்க பயங்கரமா எந்திரிச்சு உட்காருடா அப்படின்றாங்க. இதுல விஜய் தாமு அப்படின்னு ஒருத்தர், இவர் சென்னையில எம்எல்ஏ. இந்த மனுஷன் முன்னாடி கடைசி வருஷத்துல இருந்து முன்னாடி ஓடி வராரோம், ஏய் கை இருக்காது அப்படின்னு. எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. ஏன்னா பாட்ஷா படத்துல முன்னாடி கை வச்சு எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்றாருல ரஜினி, எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. நீ எல்லாம் இவங்களுக்கெல்லாம் திமுகலாம் ஒரு ஆளே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் உங்களை மாதிரி பல தற்குறிகளை பார்த்து வளர்ந்த ஒரு அமைப்பு, சித்தாந்தமா சண்டை போட்டு வளர்ந்த ஒரு அமைப்பு, அவசரத்துல சினிமா நடிகரை பார்த்து புலகாகீதம் அடைஞ்சு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு அமைப்பு கிடையாது. மொழிப்போர்ல திரண்ட அமைப்பு, மாநில சுயாட்சியில திரண்ட ஒரு அமைப்பு. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசியலை கேலி குத்தாக்காம இந்த விஜயனுடைய தற்குறி கழகம் உண்மையிலே இறங்கி மக்களுக்காக வேலை செய்யணும். அப்படி இல்லாட்டினா மக்களே உங்களை அடிச்சு துவம்சம் பண்ணி ஓரமா உட்கார வச்சிருவாங்க. அதனால இந்த கை இருக்காது, தாமு சொன்னார்ல, கை இருக்காது, கால் இருக்காது, அடக்கி வாசிங்க. ஏன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு தெரியும். இதெல்லாம் தாண்டி பனையூர் பண்ணையாருடைய அந்த வீடு இருக்கு இல்லையா, தலைமை அலுவலகம் இருக்கிற இடம், அது என்னங்க திருப்பதி கோயில் மாதிரி இருக்கிறானுங்க. மொத்தமா கையில பூச்செண்டு மத்து இதையும் வச்சுக்கிட்டு வாசல்ல எப்படா கேட்ட திறப்பீங்க அப்படின்னு இப்படியே நின்று கேட்ட திறந்த உடனே குடு 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 குடுன்னு ஓடுற. என்னங்க அரசியல்னா என்னங்க? ஒரு அரசியல் கட்சி அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல யார் வந்தாலும் எப்ப வந்தாலும் சந்திக்க அவங்களோட உரையாடுவதற்கு திறந்த வாசலா இருக்கணும். ஆனா இங்க என்னடான்னா வெறும் பாத்தீங்கன்னா பவுன்சர் சுத்தி நிக்க கேட்ட திறந்த உடனே ஏதோ திருப்பதிக்கு ஓடுற மாதிரி மொத்த கும்பலும் ஓடுது பாருங்களேன். பாத்தீங்களா, பூவெல்லாம் கையில வச்சுக்கிட்டு அப்படியே தேடி ஓடுறாங்க. உண்மையிலேயே அரசியலை இவ்வளவு மோசமா இவ்வளவு கேவலமா ஒண்ணு இல்லாம ஆக்குனது தற்கொலை கழகம். இது இந்திய அரசியல் வரலாற்றையே அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் சரி பண்ணலன்னா விஜய் எல்லாம் காணாம போயிடுவாரு. டி.கே. சிவகுமார் இருக்காங்களா இதுக்கு இடையில. டி.கே. சிவகுமார் யாரு? காங்கிரஸ்காரரு, கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருந்தவர். இப்ப அவர் முதலமைச்சராக ஆகிறாரு.
அந்த டிகே சிவகுமார் என்ன பண்ணியிருக்கிறாரு, பத்திரிகையாளங்க விடாம வளைச்சுக்கிட்டு விஜய் பயங்கரமான ஆளு, உங்க ஆளுகள்லாம் யாரோட போய் நிக்க போறாங்கன்னு முன்னாடி பேசின ஒரு வீடியோ இன்றைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல அவர் சொல்றாருங்க, விஜய் எல்லாம் இம்மெச்சூர்டு பர்சனுங்க, அவருக்கெல்லாம் மெச்சூரிட்டியே கிடையாது, அந்த ஆளுகிட்ட போய் எங்களை உட்கார சொல்றீங்க நீங்க வேற, நாங்கெல்லாம் திமுக கூட இருக்குங்க அப்படின்னு பேசி விட்டுருக்காரு. அவரே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேகதாது அணையை கட்டுவேன்னு சொன்னதே இந்த டிகே சிவகுமார் தான். நான் தான் மேகதாது அணையை கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் சொன்னாரு. திமுக இல்லைங்க, இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு லெப்ட்ல டீல் பண்ணிட்டாரு. பாருங்களேன். மிஸ்டர் விஜய் இஸ் a immature politician. He doesn't know maturity. I think he might have that TMC with him, that's all. Indian National Congress is not with him. He might have TMC with him. The Indian National Congress is with DMK. பாத்தீங்கல்ல, அப்ப லெப்ட்ல டீல் பண்றாங்க. நீங்களாம் ஒரு மெச்சூரிட்டியான ஆளே இல்லைன்னு. இதாவது பரவாயில்லைங்க, பக்கத்துல ஆந்திர பிரதேசத்துல இருக்கிற துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், அந்த ஆளெல்லாம் கேலி பண்ற மாதிரி ஆகி போச்சுங்க விஜய் நிலைமை. அந்த ஆள் என்ன சொல்லிவிட்டாரு, ஏங்க போய் கூட ஓட்டு கேட்கலங்க, ஒரு கட் அவுட் வச்சு ஒரு படத்தை வச்சு ஒரு ஆளை மேக்கப் போட்டு கூட்டிட்டு வந்து 2 இதை வச்சு விட்டா தமிழ்நாட்டுல ஜெயிச்சிடலாம் போல இருக்கு, என்னங்க இவ்வளவு பெரிய அரசியல் கேவலம் அப்படின்னு கை ஒட்டி சிரிச்சு விட்டாப்புல. அதை நம்ம பார்த்தோம். இப்படி போறவங்க வர்றவங்க எல்லாம் புடனில் அடிக்கிற நம்ம அண்ணனை என்னதான் பண்றதுன்னே நமக்கும் தெரியல. நமக்கே அசிங்கமா தான் இருக்கு. ஆனாலும் என்ன பண்றது, இருக்கிறதா வாங்கி கட்டுற வேலையில நம்ம அண்ணத்தான் இருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி கூடயே இருந்து கும்மி அடிச்சுட்டு போயிருக்கு தமிழக வெற்றி கழக குரூப். என்னன்னு கேக்குறீங்களா, யாரோ ஒருத்தர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு தொண்டனுடைய அப்பாவோ சொந்தக்காரங்களோ இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு போஸ்டர் வைக்கிறாங்க. போஸ்டர் வச்சுட்டு இந்த இடத்துல சின்னதா அந்த இறந்தவருடைய படத்தை வச்சு அஞ்சலி செலுத்துறோம் எல்லாம் எழுதிட்டு, இந்த பக்கம் பெருசா விஜயோடைய படத்தை வச்சு போஸ்டர் அடிச்சு பிளெக்ஸ் அடிச்சு ஒட்டிட்டானுங்க. போறவங்க வரவங்களாம் திட்டுறாங்க. அடி டக்குன்னு பார்த்தா என்னையா தோணுது, விஜய்க்கு அஞ்சலி செலுத்துற மாதிரி இருக்கியா, என்னையா ஒரு படத்தை போட்டு ஒழுங்கா ஒரு அஞ்சலி போஸ்ட் ஒட்ட தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க வேற நேற்று வர பிளாக்ல டிக்கெட் எடுத்து பழகப்பட்டவங்க, பிளாக்ல டிக்கெட் வித்து பழகப்பட்டவங்க. இன்னொரு விஷயம், கட் அவுட்ல ஏறின்னு பாலாபிஷேகம் பண்ணிட்டு விசில் அடிச்சுட்டு முதல் 10 ஷோவை கையில டிக்கெட்டை வாங்கிட்டு காசுக்கெல்லாம் கட்டிட்டு போயிட்டே இருந்த ஒரு கும்பல் இன்னைக்கு திடீர்னு அரசியலுக்குள்ள வந்தா தடுமாற்றம் இருக்கத்தானே செய்யும். அதனாலதான் நம்ம அண்ணனுக்கே கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிச்சு ஒட்டி விட்டானுங்க. பாருங்க. யோ, என்னையா பண்ணி வச்சுக்கிறீங்க, ஒரு கண்ணீர் அஞ்சலி பேனர் போட்டுக்கிறீங்க. அந்த கண்ணீர் அஞ்சலி பேனர்லயே நம்ம முதலமைச்சரோட படத்தையும் கூட போட்டு வச்சுக்கிறீங்க. என்னையா பண்ணி வச்சுக்கிறீங்க நீங்களா? இறந்து போனவருடைய படம் சின்ன சைஸ்ல போட்டு முதலமைச்சர் படத்தை இவ்வளவு பெருசு போட்டு வச்சுட்டு கண்ணீர் அஞ்சலி பேனர் வச்சிருக்கீங்களே. ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லா புரியுதுங்க, அரசியல் எவ்வளவு முக்கியமானது, அது எவ்வளவு கத்துக்க வேண்டியிருக்கு, எவ்வளவு உரையாட வேண்டியிருக்கு, எவ்வளவு பேச வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அரசியல் லேஸ் இல்ல. ஒரு மனிதனுடைய சுயமரியாதையை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, கல்வியை, அவனுடைய பொருளாதார தன்னிறைவை, அவனுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடியது அரசியல். அப்ப எந்த அரசியல் நமக்கு தேர்வு செஞ்சா தெளிவா இருக்கும், எது நம்மை பாதுகாக்கும், நம்முடைய நிலத்தை பாதுகாக்கும்ன்ற புரிதல் இல்லாம ஓட்டு போட்டா இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும்.